ஹலோ விவாஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கிச்சனில் எப்படி மணி பிளான்ட்டை ரொம்பவே எளிமையாக க்ரோத் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். இப்போ கிச்சனில் பெரும்பாலும் வாட்டர்லேயும் வைக்கலாம். நான் மண்ணுலேயும் வச்சுருக்கேன். இது தவிர்த்து மண் இல்லாமல் கொக்கோ பீட் இருக்குல்ல, கொக்கோ பீட்லேயும் தாராளமாக வச்சா இன்னும் நல்லா சூப்பராகவே வளரும். ஃபஸ்ட்டு வாட்டரில் நான் எப்படி வைக்கிறேங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரே ஒரு லீஃப் தான் நான் எடுத்து வாட்டரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். தனித்தனி லீஃபாக தான். நம்ம கட் பண்ணும் போது கணு இருக்க ஏரியாவாக பார்த்து ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி போட்ட உடனே கண்டிப்பாக அதுலேருந்து வேர் வராது. வேர் வரத்துக்கு 2 மந்த்தாவது ஆகும். அதுலேருந்து அதுக்கப்புறம் செடி நமக்கு நல்லாவே க்ரோத் ஆகி வளர ஆரம்பிக்கும். இதில் உள்ள வாட்ரு பார்த்தா நம்ம ஒரு அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு 1 டைம்ஸ் அது மாற்றிக்கணும். இல்லைன்னா அதில் ஒரு கொசு மாதிரி வந்துடும். இப்போ வேர் சில பேருக்கு நான் போட்டோன்னே அழுகி போயிடுது, பழுத்து போயிடுது இலை. இதுக்கு ரீசன் என்னென்னா, வேர் வர இடத்துல பார்த்தா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக வரும். அது நம்ம என்ன பண்ணால் அடிக்கடி இதை எடுத்து விட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அந்த வேர்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வேர் வரும். வேர் வந்ததுக்கப்புறம் வாட்டரை பார்த்தா ஒரு 20 நாளைக்கு 1 டைம்ஸ் கூட மாற்றிக்கலாம். எந்த ஒரு ஸ்மெல்லோ கொசு எதுவுமே வராது. கொசு மட்டும் வராமல் மட்டும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அதே போல் நான் இன்னும் 2-3 கிளாஸில் கூட வச்சுருக்கேன். எல்லா கிளாஸ்லையுமே வேர் வர ஆரம்பிச்சிட்டு இந்த லீப்ஸ்லாம் நான் 2 மந்த் இருக்கும் நான் வச்சு. அதேமாரி இலை மேலே நம்ம தண்ணி தெளித்தா மட்டும்தான் இலை பழுக்காமல் இருக்கும். இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட 1 இயர்ஸ் ஆகுது. இதனுடைய வேரை பாருங்கள், நல்ல சல்லி வேர் டைப்புக்கு இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதனுடைய லீஃப் பார்த்தா நான் அடிக்கடி கட் பண்ணி விட்டுருவேன். தண்ணியில் வைக்கிற செடி பார்த்தோன்னா ரொம்ப லாங்காலாம் வளராது. அடுத்தடுத்து இலை வரும்போது கீழே உள்ள இலையெல்லாம் பழுத்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய ஸ்டெம்பை மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னா, அதில் உள்ள இலையெல்லாம் பழுத்துரும். நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும். இதுவே மண்ணில் நம்ம வைக்கும் போது அந்த வேர் விடுதில் அந்த வேரை நம்ம மண்ணில் சுற்றி சுற்றி விட்டோன்னா நல்லா காடு மாதிரி சூப்பராகவே வளரும். ஆனால் நம்ம வாசலில் வச்சு வளர்க்குற அளவுக்கு கிச்சனில் அந்த அளவுக்கு இலை பெருசாக வளராது. ஏன்னா நம்ம வாசலில் உள்ளது அதிகமான சூரிய வெப்பத்தை ஈர்க்கும். கிச்சனில் அந்த அளவுக்கு சூரிய ஒளி கிடைக்காது. அதனால் வீக்லி 1 டைம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வைங்க. இலை ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் தனியாக இப்போ இப்போ தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வேர் மட்டும் தண்ணிக்குள்ளே போகிறோம். அதேமாரி மண்ணுலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 2 ஸ்டெம்ப்பு தெரியுது. இந்த 2 ஸ்டெம்பையும் என்ன பண்ணணும்னா நல்லா மண்ணுக்குள்ளே புதைச்சிடணும். அந்த 2 ஸ்டெம்பு என்ன ஆகும்னா நல்ல வேர் நல்லா பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெம்பு நல்லா அழகாக வளர்ந்துடும். வச்சுருக்கதே ரொம்ப சின்ன பவுலில் தான் வச்சு கட்டியிருக்கேன். இலைகள் பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாகவே கிச்சனில் மணி பிளான்ட்டை வளர்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய்.